வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மளே எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம பேசிக்கா இந்த மாரி டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் நெறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். இப்ப ஏதாவது சக்சஸ் ஆனாலும் சரி, எரர் வந்தாலும் சரி, என்ன இன்ஃபர்மேஷன், வார்னிங் என்ன வந்தாலுமே சரி, நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் மேல பாப்பப் ஆகுறத வந்து பார்த்திருப்போம். நீங்க ரியாக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரியாக்ட் டோஸ்டிஃபை இத வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இத வந்து எடுத்துக்கலாம். இந்த ரியாக்ட் டோஸ்டிஃபைல வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து பயங்கர ஈஸியா தாங்க இருக்கும். ஏன்னா டோஸ்ட் டாட் சக்சஸ், டோஸ்ட் டாட் ஃபெயிலியர் இந்த மாரி வந்து போட்டா போதும். பட் இந்த லைப்ரரி இருக்குல்ல, இந்த லைப்ரரியே நம்மளா ஸ்க்ராட்ச்ல இருந்து கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? பேசிக்கா யாரோ ஒருத்தவங்க இதே மாரி லைப்ரரிய வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அத தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாரி வந்து நம்ம எப்படி வந்து லைப்ரரிய ஸ்க்ராட்ச்ல இருந்து கிரியேட் பண்றது? இந்த டோஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ இன்னைக்கு நம்ம எப்படி பண்றது? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஆப் காம்போனன்ட்க்கு வந்து போய்க்கிறேன். என்னோட ஆப் காம்போனன்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பேசிக்கா வந்து இந்த ஆப் வந்து நேம் வந்து மாத்திக்கலாம். ஆப் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். இந்த இதுக்கு கீழ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிவ் மட்டும் போடுறேன். இந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நான் என்ன இருக்குன்றத சொல்றேன். இது என்ன கிளாஸ் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் குரூப் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. அப்புறம் இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்ல வந்து நம்ம வந்து ஒரு 3 பட்டன் வந்து வைக்க போறோம். பட்டன் வந்து வச்சாச்சு. நான் இத வந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 2, 3 விஷயத்த வந்து இதுல எழுதிக்கிறேன். என்ன எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக் இருக்குல்ல. ஆன் கிளிக் வந்து ஒண்ணு வைக்க போறேன். அது வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா தான் வந்து இருக்க போகுது. பட் என்ன ஆரோ ஃபங்ஷன் அது நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷனோட நேம் வந்து ஷோ டோஸ்ட் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் உள்ள நான் ஏதாவது வேணும்னா அப்படின்னா நான் ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். அத நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ் அப்படின்ற மாரி பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனோட நேமும் நமக்கு அது ஏத்த மாரி என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ சக்சஸ் டோஸ்ட் இப்படிதான் வந்து இருக்க போகுது. இந்த ஆன் கிளிக் இருக்குல்ல, இதுக்கு நம்ம அதே மாரி கிளாஸ் நேமும் வைக்கணும். நான் அதையும் வந்து எழுதிக்கிறேன். அதே மாரி தான் நம்ம 3த்துக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணணும். நம்ம அதனால இதையும் எழுதிட்டு நம்ம அத வந்து பண்ணிக்கலாம். பிடிஎன் சக்சஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். சேம் இதே மாரி தான் 3 பட்டனும் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ டெக்ஸ்ட் சக்சஸ் டெக்ஸ்ட்க்கு பதிலா ஷோ எரர் டோஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா, வார்னிங் டோஸ்ட்டா வந்து இருக்க போகுது. வார்னிங் டோஸ்ட்டா இருக்க போகுது. இது வந்து இருந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் பாஸ் பண்றோம்ல, அதுவும் கிளாஸ் நேமுமே ஒண்ணா இருக்கணுமானா, கிடையாது. அதுவுமே வந்து மாறும். நம்ம அதுக்குமே வந்து மாத்திக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர். இந்த இடத்துல பட்டன் சக்சஸ்க்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பட்டன் எரர வந்து பாஸ் பண்ணி விடுறேன். அதே மாரி இங்க பார்த்தோம் அப்படின்னா, வார்னிங். வார்னிங்குமே நான் வந்து இந்த இடத்துல வந்து ஏன்னா நமக்கு எல்லோ, ரெட் இன்ஃபர்மேஷன் தவிர மீதி எல்லாமே பண்ண போறோம். சக்சஸ் கிரீன் பண்ண போறோம், எரர் ரெட் பண்ண போறோம், எல்லோ வார்னிங்கும் பண்ண போறோம். நீங்க இதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்க ப்ளூவுமே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த இதுல வந்து நான் அத வந்து ஆட் பண்ணல. சரி ஓகே. நம்ம இப்ப வார்னிங்குமே வந்து இந்த இடத்துல வந்து மாத்திரலாம். பட்டன் வார்னிங். இதுவுமே முடிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பங்ஷன வந்து நம்ம இங்க எழுதவே இல்ல. நான் அந்த பங்ஷன வந்து நான் இதுக்கு மேல வந்து எழுதிக்கிறேன். கான்ஸ்ட் ஒரு ஆரோ பங்ஷனா தான் வந்து இருக்க போகுது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆரோ பங்ஷனா எழுதிக்கிறேன். ஆரோ பங்ஷன்ஸ்லாம் எப்படி எழுதணும்? என்ன நார்மல் பங்ஷனுக்கும், ஆரோ பங்ஷனுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா, நான் அத ரிலேட்டட் வீடியோல குடுக்குறேன். ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்ப நான் இந்த இடத்துல வந்து இந்த ஷோ டோஸ்ட் வந்து எவ்வளவு நேரம் இருக்கணும்? ஏன்னா இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஓடுது அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ்லயோ, 3 செகண்ட்ஸ்லயோ அந்த டிலே இந்த சைடுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து மூவ் ஆயிடும். சரி ஓகே. இத எப்படி நம்ம பண்றது? அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நம்மளோட டைம் அவுட் தான் வந்து பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த செட் டைம் அவுட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டேட் வேணும். ஏன்னா நான் ஸ்டேட்ட வச்சா தான் நான் வந்து எல்லாமே இது பண்ண முடியும். அதனால அந்த ஸ்டேட்ட வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ட வந்து கிரியேட் பண்றேன். டோஸ்ட், செட் டோஸ்ட். இத வந்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட்ல வந்து நல்ன்றத வந்து குடுத்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா எனக்கு எதுவுமே வந்து இருக்காது. நான் இப்ப இந்த செட் டோஸ்ட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா தான் மறுபடியும் வந்து குடுக்குறேன். பட் ஆனா எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாரி குடுக்குறேன் அப்படின்னா, 2500 மில்லி செகண்ட்ஸ். அதாவது பேசிக்கா 2.5 செகண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம குடுக்க போறோம். இந்த இடத்துல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து பங்ஷன்ல வந்து இந்த பாஸ் பண்ணியிருக்கோம். ஆர்குமென்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். பட் நீங்க எதுவுமே நம்ம இங்க இருந்து எடுக்கவே இல்ல. நான் அதனால அதையுமே வந்து எடுத்துக்கிறேன். டைப் பண்றத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதே வந்து இந்த டைப்ப நம்ம வந்து ஏதாவது செட் பண்ணி மூவ் பண்ணணும்ல. ஏன்னா நம்ம ஒரு டோஸ்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, அத கிளிக் பண்ணணும். இப்ப இந்த பட்டன் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் வார்னிங்க. இத கிளிக் பண்ணனா ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ல. அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டோஸ்ட் காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து ஸ்டேட்ல செட் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து அத அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் டோஸ்ட் இருக்குல்ல. செட் டோஸ்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து குடுக்குறேன். இந்த மெசேஜ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன்னா நல்லா தான் வச்சிருக்கேன். நான் என்ன வேணா வந்து குடுத்துக்கலாம். நான் ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ணி அதுல வந்து மெசேஜ்ன்றத வந்து பாஸ் பண்றேன். என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நான் டைனமிக்கா பாஸ் பண்றேன். டைப் வந்து இருக்க போகுது.
இந்த டைப்புங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னா சக்சஸா, எரரா, வார்னிங்கா அப்படிங்கிறத நம்ம இந்த டைப்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெசேஜ் ஷோன் அப்படின்ற மாதிரி மட்டும் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இதை போட்டு முடிச்சிடுறேன். இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் முக்கியமா நம்ம வந்து டோஸ்ட் காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் toast.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் இதுல வந்து நம்ம 2 ஃபைல் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் toast.jsே போறேன். நீங்க ஒரு கம்பெனிலயோ இல்ல ஏதோ ஒரு பயங்கர ஒரு இதுல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே சரி, எது எடுத்தாலுமே சரி, பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னா அது ஒரு ஃபோல்டரா கிரியேட் பண்ணி அதை காம்பனன்ட்ஸ் குள்ள போட்டு அதுக்கப்புறம் தான் கிரியேட் பண்றது. இல்ல அது யூட்டிலிட்டி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூட்டில்ஸ் ஃபைல்ஸ் போட்டு கிரியேட் பண்றது. இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியல அப்படின்னா நான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோட வீடியோ வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ toast.js வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த toast.jsல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான் இருக்க போகுது. அதாவது பை டிஃபால்ட்டா நம்ம வந்து இங்க கொடுத்துருப்போம்ல. ஸோ நான் என்னோட app.js கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் அதே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நேம் வந்து மாத்திக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதெல்லாம் இப்போ எதுக்கு எனக்கு இது எதுவுமே எனக்கு தேவை இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த ரிட்டர்ன்லயுமே வந்து எனக்கு சும்மா இப்போதைக்கு அது டோஸ்ட் காம்பனன்ட்ன்றது ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுனால மட்டும் நான் இதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ டோஸ்ட் காம்பனன்ட். ஸோ இதை போட்டு சேவ் பண்ணியாச்சு. இந்த styles.css தேவையில்ல, யூஸ் ஸ்டேட்டுமே நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டோஸ்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆப்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணணும். எனக்கு சப்போஸ் டோஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் இங்க செட் டோஸ்ட் பண்றேன்ல, ஸோ அதனால சப்போஸ் எனக்கு மிரர் இந்த இதை கிளிக் பண்ணி எனக்கு டோஸ்ட்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டேட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு வந்து இந்த டோஸ்ட் காம்பனன்ட் வந்து எனக்கு ஷோ பண்ணணும். ஸோ டோஸ்ட் காம்பனன்ட்டை ஷோ பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டோஸ்ட் காம்பனன்ட் இல்லைன்னு சொல்லி எரர் அடிக்கும். ஸோ நம்ம அதை இம்போர்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் டோஸ்ட் ./toast. ஸோ இதை வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து இருக்கா என்னன்றதை பார்ப்போம். ஸோ நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு டோஸ்ட் காம்பனன்ட் ஷோ ஆகுது. ஸோ நான் எதை கிளிக் பண்ணாலுமே எனக்கு வந்து நடக்கும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இன்னொரு வாட்டி வேணாலும் ஷோ எரரையும் கிளிக் பண்றேன், வார்னிங்கும் கிளிக் பண்றேன். என்ன நடக்குதுன்றதை பாருங்க நீங்க. ஸோ எரரை கிளிக் பண்றேன், ஷோ ஆகுது. அதே மாதிரி இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு வார்னிங்கை கிளிக் பண்றேன், எனக்கு வருது. ஸோ இப்போ வந்து டோஸ்ட் காம்பனன்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டோஸ்ட்ல வந்துட்டு நான் ஒரு 2-3 விஷயத்த வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணாதான் அந்த இடத்துல வந்து ஷோ பண்ண முடியும். நான் அதுக்கு என்னென்ன பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்க வந்து உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு வந்து மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளோட டோஸ்ட் டாட் மெசேஜ் நம்ம வந்து ஸ்டேட்ல செட் பண்ணும் போதே பார்த்துருந்தோம். இந்த இடத்துல இந்த மெசேஜ் வந்து பாஸ் பண்றோம். ஸோ என்னோட டோஸ்ட் இருக்கும், அதுல டாட் மெசேஜ் வந்து எடுக்கிறேன். ஏன்னா ஆப்ஜெக்டா தான் இருக்கு. ஸோ டாட் மெசேஜ் வந்து எடுக்கிறேன். அதே மாதிரி நமக்கு டைப்பும் வேணும். ஸோ நான் டைப்புக்கும் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் இதே மாதிரி வந்து டோஸ்ட் டாட் டைப்புங்கிறத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணணும்ல. ஸோ ஆன் க்ளோஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ இந்த இடத்துல வந்து செட் டோஸ்ட் இருக்குல்ல, நான் மறுபடியும் வந்து அதை நல் பண்ணி விட்டு செட் டோஸ்ட்ல வந்து நல் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த ஆன் க்ளோஸ் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். பட் நான் டோஸ்ட் காம்பனன்ட் எழுதும் போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ நான் இந்த டோஸ்ட் காம்பனன்ட் எழுதுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்எஸ் வந்து இந்த இடத்துல எழுதிடலாம். நான் நிறைய இடத்துல வந்து இந்த சிஎஸ்எஸ் விட்டுறேன். ஸோ அதனால இந்த சிஎஸ்எஸ் எழுதிடலாம். ஸோ நான் ஆப் கண்டெய்னர்லாம் இருக்குல்ல, ஸோ நம்ம இதெல்லாம் டார்கெட் பண்ணி என்னென்ன இருக்கோ இதுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதிடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து மொத்த பாடிக்குமே உண்டான ஸ்டைல்ஸ் வந்து எழுதுறேன். ஸோ அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்து 0வா இருக்க போகுது. அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எப்பவுமே பாப்பின்ஸ் தான் வைக்கிறோம். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக வந்து இது வைக்கலாம். ஸோ ஏரியல் சான்ஸ் செரிஃப் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதையுமே வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக் F7. ஸோ இதுதான் வந்து இருக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆப் கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப் கண்டெய்னரை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணி விட்டுறேன். ஸோ சென்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேடிங் வந்து கொடுக்க போறேன். ஸோ 40px 20pxங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட H1 இருக்குல்ல, கோடு செஷன் இருக்குல்ல, நான் அதை டார்கெட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறேன். ஏன்னா உள்ள நல்லா கிளம்சியா இருக்கு. ஸோ 20px வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னா கொஞ்சம் ஸ்பேசிங் வந்ததை நீங்க கவனிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பட்டன் குரூப் இருக்குல்ல, ஸோ என்னோட பட்டன் குரூப் இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா என்னோட app.js பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பட்டன் குரூப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸ் நேம் ஒவ்வொரு பட்டனுக்குமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி எழுதுவோம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நம்மளோட ஸ்டைல்ல வந்து போயிடுறேன். நான் இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பட்டனுக்கு வந்து நான் டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ரோ வைஸ்ல வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா மாத்துறேன். ஸோ காலமா மாத்தியாச்சு. இப்போ பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் நீட்டா வரும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே கேப் வேணும் அப்படிங்கிறதுனால கேப் வந்து ஒரு 12px வந்து கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் பிட் வேணும். ஸோ ஒரு 300px வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்து கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோவா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட பட்டனை மட்டும் டார்கெட் பண்றோம். ஒவ்வொரு பட்டனை மட்டும் டார்கெட் பண்ணி அதுக்கான ஸ்டைல்ஸுமே வந்து எழுதுறோம். ஸோ பேடிங் வந்து 12px வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்டர் வந்து நன்னா இருக்க போகுது.
ஸோ பார்டர் வந்து நன்னு. அதுக்கப்புறம் நம்ம பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6px வந்து இருக்க போகுது. கலர் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒயிட்ன்றதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கர்சர் வந்து நான் எடுத்து ஹோவர் பண்ணும்போது வந்து பாயிண்டரா வந்து மாத்துறேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 15px வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டிரான்சிஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் எழுதுறேன். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் சிஎஸ்எஸோட பிளேலிஸ்ட்டை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் நம்ம அதுல வந்து எல்லாமே வந்து ஃபுல்லுமே வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். ஸோ என்னென்ன எங்கெங்க வைக்கணும், ஸோ பேடிங்னா என்ன, பார்டர்னா என்ன, எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா ஒவ்வொரு இதையுமே நம்ம டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கலரையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர் வந்து எடுத்தாச்சு. ஸோ பேக்ரவுண்ட் கலரு. ஸோ இந்த கலர்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து கூகுள்ல வந்து கலர் பிக்கர் அப்படின்னு அடிச்சாலே போதும். கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டாலே போதும். ஸோ கலர் பிக்கர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரும். நான் இங்கே தான் ஸ்டைல்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரேண்டமா நம்மளா வந்து எப்படி வந்து கலர் பிக்கர் வந்து ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்றது. ஸோ கலர் ஃபிளிப்பர்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரேண்டமா நம்பர் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் எக்ஸ் வேல்யூஸ். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் வந்து அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் எரருக்குமே அதுக்கான கலர்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வார்னிங் வந்து இருக்க போது. ஸோ வார்னிங்குமே நம்ம வந்து அதுக்கான கலர்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ பேக்ரவுண்ட் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் 39C12. ஸோ இது வந்து போட்டாச்சு. ஸோ இந்த வார்னிங் எல்லோ கலர்ல வர ஆரம்பிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பட்டனை ஹோவர் பண்றோம்ல அப்பயுமே அந்த மைல்டு சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் தான் இருக்கும். பட் அதுதான் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா நீட்டா வந்து இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் மேக் பண்ணும் அப்படின்னு வாங்கல்ல. ஸோ அந்த டிஃபரன்ஸ் மேக் பண்றது இதுல தான். ஸோ நான் அந்த ஒப்பாசிட்டி வந்து கொடுக்குறேன் பாருங்களேன். ஹோவர் பண்ணும்போது 0.85 கொடுக்குறேன்ல. இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ அந்த மைல்டா அப்படி போயிட்டு வருதுல. ஸோ நான் இதை ஓவர் பண்ணும்போது இப்போ நான் இதை வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கொடுக்கல அப்படின்னா இங்க பாருங்க ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த மைல்டு இந்த சேஞ்சஸ் தான். ஸோ இந்த ஓவர் பண்றோம் அப்படின்னா அது ஓவர் பண்றதும் நமக்கு தெரியும். அந்த மைல்டு சேஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இது கொடுக்குறது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீடியா குவரிஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ மீடியா குவரிஸ் வந்து நான் எழுதிடுறேன். ஸோ அதுல வந்து என்ன பண்றேன், ஏன்னா மொபைல் ரெஸ்பான்சிவா நம்ம எல்லா சைடுமே வந்து மொபைல் ரெஸ்பான்சிவா தான் மேக் பண்றோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கான இதையுமே வந்து எழுதிடுறேன். 600px கீழே இருந்தா நான் பட்டன் குரூப் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ பண்ணிடுறேன். ஸோ ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ பண்ணிடுறேன். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து சின்னது பண்ணி பார்ப்போம் அது ரோவா வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இனிமே வந்து சின்னது பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா காலமா சரி இது ரோவா மாறிடும். ஏன்னா நம்ம பெருசு பண்ண ரோவா மாறிடும். அப்புறம் சின்னது பண்ண வந்து காலமா வந்து மாறிடும். சரி ஓகே இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டோஸ்ட்டுக்கு காம்பனன்ட்க்கு போயிடலாம். ஸோ இந்த டோஸ்ட் காம்பனன்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லாஜிக் எழுதிடலாம். அப்புறம் நம்ம வந்து ஸ்டைல்ஸ் எழுதலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஆப் கண்டெய்னர் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து டைனமிக்கா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த டைனமிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கர்லி பிரேஸ் போட்டுக்கணும். அப்புறம் உள்ள பேக் டிக்ஸ் போட்டுக்கணும். நம்மளோட டோஸ்ட் இருக்குல்ல. ஸோ டோஸ்ட் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன டைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இங்க ஸ்டைல்ஸ்ல எழுதியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சக்சஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைப் வந்து சக்சஸ் எரர் வார்னிங் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அந்த டைப்பை தான் நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்றோம். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து இந்த H1 தேவையில்ல. நான் உங்களுக்காக இதை ஷோ பண்ணுங்கிறதுக்காக வச்சிருந்தேன். ஸோ இதை வந்து பேராகிராஃப் டேகா வந்து மாத்திக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து H1 வந்து மேல டோஸ்ட்ல வந்து கிளிக் பண்ணா வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால இப்படி வந்து வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து மெசேஜா வந்து ஷோ பண்றேன். ஸோ இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஷோ சக்சஸ் டெஸ்ட் வந்து கொடுக்குறேன். டோஸ்ட் டைப் இல்ல அப்படின்னு சொல்லி வருது. ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி வருதுன்னா நம்ம டிஸ்ட்ரக்சரே வந்து பண்ணவே இல்லை. ஸோ அந்த டிஸ்ட்ரக்சர் வந்து பண்ணிடலாம். நம்ம அங்கேருந்து பாஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கொடுக்கணும். மெசேஜ் டைப் ஆன் க்ளோஸ் இதுதான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக இங்க வந்து எடுத்துடலாம். ஸோ மெசேஜ் டைப் பை டிஃபால்ட்டா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன் க்ளோஸ் இருக்குல்ல நம்ம அதையும் வந்து எடுத்துக்கலாம் இங்க. ஸோ ஓகே எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சக்சஸ் மெசேஜ் 1 எரரு அப்புறம் வந்து வார்னிங். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே கலர்ல ஷோ ஆகுது. அதுவும் கீழே ஷோ ஆகுது. நமக்கு ஆனா மேல ஷோ ஆகணும். சரி ஓகே இது எப்படி பண்றது அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்தலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு யூஸ் எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கிறேன். ஏன்னா யூஸ் எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ரன் ஆகுற ஒரு விஷயம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட யூஸ் எஃபெக்ட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி அரேவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ டிபெண்டன்சி அரேவும் வந்து போட்டாச்சு. சரி ஓகே இப்போ யூஸ் எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி நமக்கு நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ நம்ம யூஸ் எஃபெக்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணோம். ஆட்டோ இம்போர்ட் ஒர்க் ஆகல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இந்த யூஸ் ஸ்டேட்ன்றதை இங்க இருந்து காப்பி பண்ணிட்டு அங்க மேல வந்து யூஸ் எஃபெக்ட்டா நம்ம வந்து அதை மாத்திக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட்டுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல வந்து யூஸ் எஃபெக்ட் அப்படின்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ எரர் மெசேஜ் எதுவுமே நமக்கு வந்து வராது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டைமர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ செட் டைம் மோட் இருக்குல்ல. ஸோ செட் டைம் மோட் வந்து நான் மறுபடியும் வந்து போடுறேன். ஸோ செட் டைம் அவுட். ஸோ இந்த செட் டைம் மோட் வந்து போட்டாச்சு. இந்த செட் டைம் மோட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆன் க்ளோஸ் நம்ம அங்கேருந்து பாஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ நான் அந்த ஆன் க்ளோஸ் வந்து நம்ம இங்க ஒரு செட் டைம் மோட் வந்து போட்டு நம்ம வச்சிருப்போம்.
ஸோ இந்த பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம இங்க வந்து ஆன் க்ளோஸ்ல வந்து பாஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நல்லா வந்து பாஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 சேம் அதே தான் வச்சுக்கிறேன். ஸோ 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஆன் க்ளோஸ் எப்படி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து நல்லா ஆயிடணும். ஸோ ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் விஷயம். இதுல நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளீனப் ஃபங்ஷன் வந்து எழுதணும். ஸோ அந்த கிளீனப் ஃபங்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எப்பவுமே யூஸ் எஃபெக்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதுல வந்து கிளீனப் ஃபங்ஷன் வந்து கண்டிப்பா வந்து இருந்தே ஆகணும். ஏன்னா கிளீனப் ஃபங்ஷன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் இல்ல. நீங்க ஒரு ஜூனியர் டெவலப்பர் அப்படின்றத ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிபெண்டன்சில வந்து எனக்கு ஒவ்வொரு வாட்டி வந்து ஆன் க்ளோஸ் நடக்கிறப்ப நடக்கணும். ஸோ ஆன் க்ளோஸையுமே வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்டைல் எழுதணும்ல நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இம்போர்ட். ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ மெசேஜ் வந்து ஷோ ஆகும் எனக்கு கண்டிப்பா. ஸோ அதனால நான் ஆனாலும் வந்து எனக்கு இப்போ டோஸ்ட் டாட் சிஎஸ்எஸ் வந்து வேணும். ஏன்னா நான் அப்பதான் அதோட ஸ்டைல்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா டோஸ்ட் டாட் சிஎஸ்எஸ் சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே இப்போ எரர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எதுவுமே வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மறுபடியும் சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வராது. ஸோ நான் இப்போ ஷோ சக்சஸ் டெஸ்ட் அழுத்துறேன். இங்க வருது. ஸோ எரர் வருது. எனக்கு மறுபடியும் அதே மாதிரி எல்லாமே எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் வந்து அது போயிடுது. ஸோ நான் இப்போ கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கா? ஸோ இங்க பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து போயிடும். பாத்தீங்கன்னா 2.5 செகண்ட்ஸ் கழிச்சு போயிடும் அது. சரி ஓகே. இப்போ நம்ம அந்த வந்து மேல வந்து இது பண்ணணும்ல. அதுக்கு நம்மளோட ஸ்டைல்ல தான் நம்ம மறுபடியும் வந்து பண்ணணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா டோஸ்ட் டாட் சிஎஸ்எஸ்க்கு போயிட்டு என்னோட டோஸ்ட் இருக்குல்ல அதை வந்து பண்றேன். ஸோ பொசிஷன் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வந்து கொடுக்குறேன். ஸோ பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருக்க போகுது. எங்க இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டாப்ல வந்து இருக்க போகுது. டாப்ல 20 px. ஸோ ரைட்ல இருந்து எனக்கு ரைட் எப்பவுமே 0ல இருக்கும். ஸோ நீங்க அதுல இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. 20 px வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட் வந்து #333 அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு உள்ள கலர் இருக்கும்ல. ஸோ அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா #FFF அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேடிங் பேசிக்கா வந்து கொடுக்க போறோம். ஸோ 15 px அப்புறம் 20 px வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் லைட்டா ஒரு கர்வினஸ்க்காக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 6 px இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வேணும்ல நமக்கு. ஸோ ஃபாண்ட் சைஸ் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 px வந்து கொடுக்குறேன். அப்புறம் நம்மளோட அனிமேஷன் பேசிக்கா வந்து அனிமேஷன். ஸோ அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் வந்து இருக்க போது 0.3 செகண்ட்ஸ்க்கு இருக்க போது ஈஸ் அவுட்ல வந்து நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட Z இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ Z இண்டெக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா அதுல இருந்து ஓவர்லாப் ஆகி வரும். ஸோ நான் அதுல வந்து 999 வந்து 49 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வித் வந்து என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் கண்டென்ட் வந்து கொடுத்துட்றேன். அப்புறம் மேக்ஸ் வித் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்றதையுமே நான் வந்து கொடுத்துறேன். ஸோ அது வந்து 90% வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து இது வந்து நார்மல் டோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துரும். நம்ம இப்போ வந்து டோஸ்ட்டுக்கு சக்சஸ்க்கும் கொடுக்கணும், எரருக்கும் கொடுக்கணும், வார்னிங்க்கும் கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டைல்ஸ்ல வந்து எழுதியிருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது நீங்க வேரியபிளா கூட வச்சு நீங்க நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து இங்க எழுதிருக்கேன். ஓகே. ஸோ இந்த இது இருக்குல்ல நான் இதை அப்படியே வந்து சும்மா காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம அதுல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா ஆனா பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்க சக்சஸ் இது எரர் வார்னிங் அப்படின்னு இருக்குல்ல. என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோஸ்ட் டாட் சக்சஸ் வந்து எடுக்கிறேன். அதே மாதிரி டோஸ்ட் டாட் எரர் வந்து எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டோஸ்ட் டாட் வார்னிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கொடுக்க போறோம் நம்ம. ஏன்னா அதே பேக்ரவுண்ட் அதே தான் வந்து கொடுக்க போறோம். பட் சிம்பிளா ஒரு சின்ன ஒரு அனிமேஷன்ஸ் மட்டும் கொடுக்க போறோம். அனிமேஷன் கொடுத்தாதான் நமக்கு கொஞ்சம் வந்து இதுவா வந்து இருக்கும். ஸோ நான் அங்க வந்து கீ ஃப்ரேம்ல இங்க ஸ்லைடின்னு சொல்லி அனிமேஷன் கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதனால நான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல வந்து கொடுக்கணும். ஸோ சேம் நேம் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃப்ரம் டூன்னு சொல்லிட்டு 2 விஷயம் வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல அந்த அனிமேஷன்ஸ்ல உண்டு. அது என்ன அப்படின்னா ஃப்ரம் வந்து எதுல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா வந்து எனக்கு ஒப்பாசிட்டி வந்து 0ல இருந்து இருக்கணும். எது வரைக்கும் போலாம் அப்படின்னா அது வந்து நம்ம 2ல கொடுக்கணும். ஸோ நான் பேசிக்கா இதையும் வந்து எழுதிக்கிறேன். அப்புறம் நான் அங்க வந்து கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து டிரான்ஸ்லேட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட் எக்ஸ். ஸோ எக்ஸ்ல வந்து 50 px வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து இங்க சேவ் பண்ணிடுறேன். இப்போ 2ல வந்து இருக்கணும்ல. ஸோ ஒப்பாசிட்டி 0ல இருந்து எனக்கு ஒப்பாசிட்டி 1 வரைக்கும் போகணும். ஸோ சேம் இதே மாதிரி இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இருக்குல்ல. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் எக்ஸ் வந்து நான் மறுபடியும் வந்து 0க்கு போயிடணும். ஏன்னா 50 pxல இருந்து வரும் 0க்கு வந்து மறுபடியும் மூவ் ஆயிடணும். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் ஷோ சக்சஸ் டோஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு சக்சஸ் மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எரர் வந்து கொடுக்குறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா 2.5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதுவே வந்து போயிடும். பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ வார்னிங்கும் கிளிக் பண்றேன். நமக்கு எல்லாமே வந்து நல்லா நீட்டா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதோட கோட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.